யாராச்சும் 2 மூன் ஒரே டைமில் பார்த்துருக்கீங்களா? வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதோ லெஃப்ட் சைடில் அங்கே ஒரு மூன் இருக்கா, அப்படியே ரைட் சைடில் இங்கே பார்த்தா இங்கே ஒரு மூணு. சும்மா சொன்னேன். அது வந்துட்டு மூன் கிடையாது, அது வந்து ஒரு லைட்டு. நானே இப்போ தான் எடிட் பண்ணும்போது பார்த்தேன். எனக்கே வந்து ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, என்னடா இது மூணா அப்படி சொல்லிட்டு அப்புறம் தான் லைட்டுன்னு தெரிஞ்சுது. அப்புறம் அந்த மூன் வந்துட்டு நானும் உன் கூட வரேன் அப்படி சொல்லிட்டு என் கூடவே வந்துச்சா, சரின்னு கூப்பிட்டு வந்துட்டேன். அண்ணனுக்கு வந்துட்டு ரிசப்ஷன். ஆக்சுவலாக கல்யாணம் வந்து முன்னாடியே வந்து சென்னையில் முடிஞ்சிருச்சு. நான் அதுக்கு போகணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். பட் அப்போ எனக்கு செம் எக்ஸாம் பண்ணனால என்னால் போக முடியல. நான்லாம் ஆஃப்டர்நூனே இவ்வளோ சாப்பாடு சாப்பிட மாட்டேன். பட் எனக்கு நைட்டுக்கு இவ்வளோ சாப்பாடு வச்சுட்டாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பாருங்களேன், இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த நிறைய வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தவங்கள அவங்களும் வந்துட்டு நல்லா போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ வீடியோலாம் அவங்கள எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு என்னையும் வந்துட்டு இந்த மாதிரி என் தம்பியை எடுக்க சொன்னேன். ஆனால் அவன் வந்து இவ்வளோ நேரம் எடுத்திருக்கான்றது தான் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவன் யூஸ்வலாக அப்படி பண்ண மாட்டான். நான் ஏதாச்சும் வந்துட்டு வீடியோ எடுத்துக்கணும்னு சொன்னாலே அவனுக்கு வந்து அப்படியே கோவம் வரும். அவன் வந்து வேணும்னே எனக்கு வந்து எடுத்து தர மாட்டான். ஆனால் வந்து இன்றைக்கி இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்திருக்கான். அதுதான் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. சர்ச் வந்து காலியாக இருந்தது. ஓகேவா, யாருமே பெருசாக இல்லையா. ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. சர்ச் பக்கத்தில் ஒரு வீட்டில் வந்து நிறைய மாங்காய் இருந்துச்சு. என் தம்பி போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு மாங்காய் கேட்டு வாங்கிட்டு இருந்தான். நான் இந்த வீடியோ எடுத்தேன்றதையும் அவன் பார்த்தான். ஆனால் இந்த வீடியோ நீ வந்துட்டு போடக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருந்தான். நான் வந்துட்டு டெலிட் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு போய் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ நான் அந்த வீடியோ போட்டதை பார்த்தான் அப்படின்னா அவ்வளோதான். பட் மேக்ஸிமம் பார்க்க மாட்டான் அவன். அப்புறம் வந்துட்டு என்னோடய காஸ்டியூம்க்கு ஆப்டாக ஒரு பேக்ரவுண்ட் அமைஞ்சது. செம்மையாக இருந்தது அந்த வீடு. நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் வந்துட்டு ஏதோ பேசிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ஸோ எஸ், அவ்வளோதான். பாய்.